ஷேக் உங்களோட மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேக் அன்ஃபர் ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழும் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு சுஆலுல்லாஹ் ஹைர இத்துன்யா வல் ஆখিরা, அதாவது இம்மை மறுமையினுடைய ஈருலகத்தினுடைய நலவுகளையும் அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அதிலே நாம் இன்று சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய 2721வது ஹதீஸாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை மையப்படுத்தி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடிய வளமை கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு பிரார்த்தனையை பற்றி கூறும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நேர் வழியையும் ஹுதாவையும், வத்துகா அதே போல தக்வா என்கின்ற அந்த இறை அச்சத்தையும், வல் அஃபாஃப் அதாவது கற்பொழுக்கத்தையும், வல் கினா பிறரிடம் தேவையற்றிருக்கின்ற அந்த பண்பையும் நான் வேண்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்பவர்களாக, பிரார்த்தனை புரிபவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எம்முடைய தலைப்போடு இந்த ஹதீஸ் எப்படி ஒத்துப்போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே எங்களுக்கு அதிகமாக நலவுகளை, பரக்கத்துகளை வேண்டி துஆ செய்கின்ற வளமைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போல கெடுதிகளிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கான பல வழிமுறைகளையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே எல்லாவற்றையும் பொதிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸைத்தான் நாம் இன்று பார்த்திருக்கிறோம். உண்மையிலே நாம் அனைவரும் இந்த ஹதீஸை மனனம் செய்து ஓத வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஹதீஸிலே, இந்த துஆவிலே வரக்கூடிய 4 அம்சங்கள், ஒன்று ஹிதாயத், இன்னும் ஒன்று தக்வா, மூன்றாவது அஃபாஃப் அதாவது கற்பொழுக்கம், அதே போல வல் கினா பிறரிடம் தேவையற்றிருக்கின்ற இந்த பண்பு. இந்த 4லே முதல் 2 ஹுதா என்பதும் துகா என்பதும், இந்த நேர்வழியும் இறை அச்சமும் என்கின்ற இந்த 2 விடயங்களும் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் நிச்சயமாக அவருடைய தீனுடைய விடயத்திலே சிறந்த ஒரு நிலையை அடைகிறார். அது மறுமையிலே அவரை நலவுடையவராக மாற்றுகிறது. உண்மையிலே இது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதே போல வல் அஃபாஃப் வல் கினா என்கின்ற 3வதும் 4வதுமாக நபிகளார் அதிகமாக பிரார்த்தித்த அந்த விடயங்கள், இவை இரண்டுமே அஃபாஃப் எனும் பொழுது நாம் அதனை கற்பொழுக்கம் அல்லது பத்தினித்தன்மை இப்படி சொல்லுகிறோம். இது எங்களுடைய படைப்பினங்களோடு நாங்கள் பழகும் பொழுது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எங்களுடைய கற்பை நாங்கள் ஒழுக்கத்தோடு பேணிக் கொள்கின்ற, ஹராத்திலே நாம் விழுந்து விடாமல், ஹராத்தினை செய்து விடாமல் எம்மை காத்துக் கொள்கின்ற இந்த பண்பு. அதே போல வல் கினா எனும் பொழுது அல்லாஹுவை வைத்து நாம் எம்மை போதுமாக்கிக் கொள்வது, மனிதர்களிடம் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் இலவசமாக பெற வேண்டும், பிறரிடம் இருந்து எனக்கு அதிகம் கிடைக்க வேண்டும், மனிதர்களோடு அவர்களிடம் உள்ளவற்றையே எதிர்பார்த்து பழகுகின்ற இந்த பழக்கத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த பழக்கம் இல்லாமல் கினாயா என்கின்ற, கினா எனும் பொழுது அதாவது கனா பிரிஸ்கி, அல்லாஹ்வினுடைய அந்த ரிஸ்கை கொண்டு போதும் என்ற அந்த பண்பு, அல் கிஃபாயத்து பில்லா, அல்லாஹுவை வைத்து எனக்கு போதும், பிறரிடம் எனக்கு தேவை இல்லாத நிலை வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய உலக வாழ்க்கையை சீர் செய்யும்.
இது உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவரிடம் கற்பொழுக்கம் இல்லாவிட்டால் அவருடைய வாழ்வே சீரழிந்து போய்விடும். அதே போல பிறரிடம் தேவையோடே வாழ்ந்து பழகும் பொழுதும் அவருடைய வாழ்வு சீரழிந்து போய்விடும். எனவே இந்த இரண்டும் ஒருவருக்கு வாய்க்கப் பெறும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 4 விடயங்களும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் தன்னுடைய தீன் சார்ந்த, தன்னுடைய மார்க்கம் சார்ந்த, மறுமை சார்ந்த விடயத்திலும் இந்த உலகம் சார்ந்த விடயத்திலும் தன்னை ஒரு நல்ல நிலையிலே வைத்துக் கொள்கிறார். அவர் அப்படியான இந்த சுபசோபனங்களை, தனக்கு தேவையான நல்ல பல விடயங்களை இந்த விடயங்களின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவேதான் இந்த ஹதீஸினை வைத்து நாம் இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவும் குர்ஆனிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். பொதுவாக இந்த துஆ எங்கள் அனைவருக்குமே பாடம். இந்த ஒரு துஆவே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே எவ்வளவு நலவுகள் வேண்டுமென்றாலும் அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு. நாம் அதிலே என்ன கேட்கிறோம்? ரப்பனா ஆத்தினா, எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு தந்து விடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நலவை தருவாயாக. அதே போல வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நலவை தருவாயாக. வகினா அஸாபன்னார், நாம் உன்னிடம் நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், எங்களை பாதுகாத்து விடு என்று நாம் அல்லாஹ்விடம் கேட்கும்படி குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, எங்களை பழக்கப்படுத்துகிறது. எனவே இப்படியான இந்த துஆக்களை நாங்கள் அதிகம் கேட்கும் பொழுது, எங்களுடைய உலகம் சார்ந்தும் மறுமை சார்ந்தும் நலவுகளை அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய உலகமும் சீராகும். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே மறுமை மாத்திரம் எனக்கு சீராக அமைந்து விடட்டும் என்று உலகத்தை வெறுத்து ஒதுக்கி வாழுகின்றையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. உலகம்தான் முக்கியம் என்று நாம் மறுமையை மறந்த நிலையிலே வாழ்வதையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. எனவே ஒரு நடுநிலைமையான போக்கோடு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும், ஒரு முஃமின் வாழ வேண்டும், அல்லாஹ்விடம் இரண்டும் சார்ந்த நலவுகளை தேட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற இன்னும் சில விடயங்களை கூறி நான் முடிக்கிறேன். அதிலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகள் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுகிறார்கள், தக்வாவினுடைய உச்சபட்ச நிலையிலே அவர்கள் இருந்தும் கூட அவர்கள் தக்வாவை கேட்கிறார்கள். நபி ஆகும் முன்பே அவர்கள் அவர் எப்படி முழுமையாக இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி இருந்தும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் அதனை கேட்கிறார்கள். எனவே நாமும் அதனை கேட்க வேண்டும். அனைத்தையும் பொதிந்த ஒரு சுருக்கமான இந்த துஆவை நாம் மனனமிட வேண்டும். அதே போல இந்த உலகத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் பல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இறுதியாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்றால், ஹிதாயத்தாக இருக்கலாம், அதே போல நலவு கெடுதிகள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் ஏற்பட முடியும். அது நபியால் கூட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட அது முடியாது. மனிதர்கள் யாவரும் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள். எனவே நலவு கெடுதி யாவற்றையுமே அவனிடமே நாம் எதிர்பார்க்க